இன்றைக்கி ஆடி செவ்வாய்க்கு என்ன பிரசாதம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட்டு. நம்ம ஆடி மாதத்தில் வந்து செவ்வாய் வெள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுமாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்து அம்மனுக்கு கொண்டாடுவோம். அம்பளி ரெசிபி பண்ணுவோம். ஆமாம், இந்த ஆடி செவ்வாய்க்கு வந்து கும்மாயம் இல்லைன்னா பயத்தம்பருப்பில் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு இல்லை சக்கரை பொங்கல், இன்னொன்று ஏதோ ஒரு அம்பாளுக்கு வந்து ஒரு ஸ்வீட் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது வந்து திருக்கணம் கூட பண்ணலாம். ரொம்ப விசேஷம். அதுமாதிரி இந்த பூஜை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தார்ல, குபேர பூஜை முன்னாடி போட்டிருக்கோம். ஆடி மாதத்தில் என்ன ஸ்பெஷல் பூஜை பண்ணுவீங்க? நம்ம நெல்லிக்காய் மாலை போட்டிருக்கோம். இன்னொரு பூஜை அப்புறம் நான் இந்த வாரத்தில் அப்லோட் பண்ணலாம். அதாவது இன்றைக்கி வந்து ஒன்றும் முடியாட்ட கூட ஆற்றுல 2 விளக்கேற்றிட்டு தெரிஞ்ச ஸ்லோகத்தை அட்லீஸ்ட் மொபைல்லையோ இல்லை டிவிலையோ போட்டுட்டு இதுமாதிரி அவர் ஸ்வீட் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து அனுகிரகம் கிடைக்கும். ஆமாம், இது வந்து தட்சிணாயன புண்ணிய காலம்னால தேவர்களின் இரவு பொழுது. இந்த சமயத்தில் வந்து நம்ம பக்தி மார்க்கத்தில் மனசை செலுத்துறது நல்லது. அது மாதிரி இந்த மாதிரி நம்ம சயின்டிஃபிக் ரீசனும் சொல்லியிருக்கோம், இதனால இந்த மாதிரி பருப்பு நிறைய சேர்த்துக்கிறா அப்படின்னு. ஆமாம், ஸோ அதனால் வந்து இது பண்ணிடுறது விசேஷம். இப்போ இன்றைக்கி என்ன சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன்னா பயத்தம்பருப்பு. பயத்தம்பருப்பு 1 கப்பு, ஸ்வீட் வந்து கல்கண்டோ சர்க்கரையோ இல்லை வெல்லமோ 1.25 கப்பு. இது 1 1.25. இது கொஞ்சம் நல்லா அலமின்ட்டு வறுக்கணும், இல்லை வறுத்துட்டு கூட வேக வச்சாலும் பரவாயில்ல. கொஞ்சம் வறுத்துட்டு வேக வைக்கணும். அதை வேக வச்சுட்டு கொஞ்சம் பால்லே வேக வைக்கலாம், இல்லை 2 கலந்துட்டு வேக வைக்கலாம். ஸோ இது வந்து 1 கப்புக்கு வந்து ஒரு 4 கிளாஸில் 5 கிளாஸ் ஆகும். நான் வந்து பாதி ஜலம் பாதி வந்து பால் வச்சுருக்கேன். பாலஞ்சலம் மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் இந்த கல்கண்டி போட்டுட்டு நெய் 2 ஸ்பூன் விட்டு கெட்டியாக பண்ணணும். கொலன்னு இல்லாமல் இருந்ததுன்னா துளி உண்டு ரவை, வறுத்த ரவை ஒரு 2 டீஸ்பூன் அதையும் போட்டுடலாம். அப்புறம் பச்சைக்கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய். சிம்பிளாக பண்ணுறது பார்க்கலாமா? ஓகே. நீங்கள் வந்து திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் 3வது கதை பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு இதை அலமின்ட்டு வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு வேகும்போது சொல்லுங்கள், சத்தம் இல்லாமல் இருக்கும். ஓகே. நல்லா அலமின்ட்டு ஜலம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறேன். நான் அலமின்ட்டு ஜலத்தெல்லாம் எடுத்துட்டேன். எடுத்து வந்து வறுத்துக்கிறேன். அப்படியே வறுத்துக்கணுங்களா? ஆமாம், 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துண்டாச்சு. இப்போ ஜலம் விட்றேன். பால் இந்த ஜலம் விட்டுட்டேன். இப்போ இந்த பாலை விட்டுறேன். அப்படியே கொதி வரணுமா? நல்லா கொதிச்சு நல்லா வேகணும். நல்லா அது பாட்டு வந்துட்டுருக்கட்டும். நீங்கள் இப்போ இந்த கதை சொல்லுங்கள். நீங்கள் இது அப்படியே 10 நிமிஷம் ஆகும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 3வது வரி. திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியமில் 3வது வார்த்தை என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு. இது ஃபஸ்ட்டு 2 கேட்காதவாளுக்கு ஒரு முன்கதை சுருக்கம் என்னென்னா, திருக்கோளூருக்கு போயின்னு இருக்கார் ராமானுஜர் சீடர்கள் தான். திருக்கோளூர் வந்து வைத்த மாநிதி பெருமாள் சேவிக்கிறதுக்காக போயின்னு இருக்கார். நம்மாழ்வார் பாடின பாசுரம்படி திருக்கோளூர் வந்து இளமான் புகும் ஊர். அந்த பொண்ணு வந்து மூட்டை முடிச்சோட அந்த ஊரை விட்டு புறப்பட்டு போயின்னு இருக்கா. மதுரகவி ஆழ்வார் அவதரித்த ஸ்தலம் அது திருக்கோளூர். ராமானுஜர் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாரு, எல்லாருக்கும் புகும் ஊர், உனக்கு புறப்படும் ஊரா? இங்கே இந்த ஊரை விட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டின்னு போயின்னு இருக்கியே, எங்கே போயின்னு இருக்க அப்படின்னு கேட்கும்போது 81 வாக்கியங்களில் அந்த பொண்ணு சொல்கிறான், இவாளை மாதிரிலாம் நானா? நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. நான் வயலில் இருந்தானா வரப்பில் இருந்தானா, திருக்கோளூரில் இருந்தாலும் பக்கத்தூரில் இருந்தாலும் ஒன்று தான், பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது அப்படின்னு மேற்கோள் காட்டின இடமெல்லாம் நம்மளுடைய ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், ஆழ்வார்கள் சரித்திரம் அப்படின்னு அந்த குழந்தை வந்து எல்லாத்தையும் புட்டு வைக்கிறார் ராமானுஜர்கிட்ட. ராமானுஜருக்கே ஆச்சரியமாகிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஞானம் அந்த பெண்பிள்ளைக்கு. அதில் வந்து 3வது வாக்கியம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே. தேகம் அப்படிங்கிறது வந்து இந்த உடம்பு. தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே அப்படிங்கும்போது இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு கதை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன கதை? ஒரு காலத்தில் பிருந்தாவனில் கிருஷ்ணனோட நண்பர்கள்லாம் பசு, கண்ணுக்குட்டி இதெல்லாம் மேய்க்கிறதுக்கு போயிருக்கா. இவள் நண்பர்கள்லாம் பேசி விளையாடிண்டு அப்படியே கண்ணுக்குட்டி மேய்ச்சின்னு ரொம்ப தூரம் போயிட்டா.
நல்ல வெயில். அந்த வெயிலில் அவங்களுக்கு வந்து ரொம்ப பசி வந்துடுது, களைப்பு வந்துடுது. ஒரு இடத்துல உட்கார்றா எல்லாரும். நண்பர்கள்லாம் கண்ணனை பார்த்து கேட்குறான், கண்ணா தூரம் வந்துட்டோம் போல இருக்கு, பேசிண்டே ரொம்ப பசி வந்துடுத்து, எங்கேயாவது சாப்பிட்ணுமே இப்போ அப்படின்னு சொல்கிறான் நண்பர்கள்லாம். அப்போ கண்ணன் பார்க்குறான். சுற்றி பார்க்கும்போது அங்கே பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு ஆசிரமம் தென்படுறது அவனுக்கு. அந்த ஆசிரமத்தில் யாகம் நடக்கிறது. ரிஷிகள்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சிருது, சரி யாகத்துக்கு உண்டான பிரசாதம்லாம் இருக்கும், அதை போய் வாங்கிட்டு வரலான்னு நண்பர்கள்ட்ட சொல்கிறான். நீங்கள் அங்கே போய் யாகம் பண்ணுற ரிஷிகள்கிட்ட கண்ணனும் பலராமனும் இங்கே வந்திருக்கா, அவன் நண்பர்களோட பிரசாதம் கேட்டா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வான்னு நண்பர்கள் அனுப்புகிறான். இவாளும் நேராக போய் ரிஷிகள்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்கான். அவள்கிட்ட போய் கண்ணனும் பலராமனும் வந்திருக்கா, நாங்களும் வந்திருக்கோம், எல்லாரும் ஆடு மாடு மேய்ச்சின்னு அப்படியே வந்தோம், பசி வந்துடுச்சு, கண்ணன் வந்து உங்கள்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு வர சொன்னான். அவள்லாம் வந்து யாகம் பண்ணுறது வந்து பெருமாளுக்கு நாராயணனுக்காக பண்ணிட்டு இருக்கோம். அந்த யாகம் முடித்து அந்த யாகத்தில் இந்த அக்னியில் இந்த பிரசாதத்தெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் யாகம் முடியும். அதுக்கு நடுவில் அந்த யாகத்துலேருந்து எந்திருக்கிறதே தப்பு, அதில் இருக்கிற பிரசாதத்தை யாகம் முடிக்கிறதுக்கு முன்னால் கொடுக்கறதும் தப்பு, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்றான். இதுக்கு தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும், தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே அப்படின்னு. நமக்கு அந்த வித்தியாசம் தெரியணும். பெரிய ரிஷியாக இருந்தால் கூட எல்லாருக்கும் அந்த வித்தியாசம் தெரியாது, தேகத்துக்கும் ஆத்மாக்கும் வித்தியாசம் தெரியாது. இவெல்லாம் நேராக வந்துட்டா. நண்பர்கள்லாம் வந்து கிருஷ்ணன்ட்ட சொல்கிறா, கிருஷ்ணா அவன் வந்து யாகம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாளான், வந்திருக்கிறது நானும் சொன்னியா அப்படின்னு கேட்டான். கேட்டது கிருஷ்ணன் சொன்னியான்னு, உன் பேரை முதலே சொல்லிட்டேன், சொன்னதுக்கப்புறம் திருப்பி அனுப்பிச்சான்டா அப்படிங்கிறான். சரி சரி ஒன்று பண்ணு, நேர ரிஷி பத்னிகள்லாம் இருப்பான். யாகம் அப்படிங்கிறது பத்னிகளோடு சேர்ந்து பண்ணுறது, ரிஷிகள் மட்டும் தனியாக பண்ண முடியாது. பத்னிகள்லாம் இருப்பா, அவள்கிட்ட போய் சொல்லு, கண்ணனும் பலராமனும் நண்பர்களோடு வந்திருக்கா, பசின்னு அங்கே உட்காண்டிருக்கா, பிரசாதம் கேட்டுன்னு வர சொன்னா அப்படின்னு போய் ரிஷி பத்னிகள்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு வாழலாம் போகிறேன். ரிஷி பத்னிகள்கிட்ட போய் சொல்கிறான், கண்ணனும் பலராமனும் வந்திருக்கோம், நண்பர்களோட வந்திருக்கா, எங்களுக்கு பிரசாதம் வேணும் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டான். ரிஷி பத்னிகள்லாம் போட்டபடி அப்படியே எழுந்துட்டா. யாகத்துலேருந்து அப்படியே எழுந்துட்டா எல்லாரும். அவள் ரிஷிகள்லாம் வந்து தடுக்கிறான், போகப்படாது, யாகம் முடிகிற வரைக்கும் இங்கேருந்து எந்திரிக்கப்படாது, நீங்கள் போயிட்டா நாங்கள் யாகத்தை எப்படி தொடர்றது அப்படின்னு என்னென்னமோ தடைகள்லாம் போட்டு பார்க்குறா. ஒன்றும் முடியல, ஏன்னா வந்திருக்கிறது கிருஷ்ணன். இவெல்லாம் போட்டபடி அப்படியே வந்து நேர கிருஷ்ணன்கிட்ட வந்து பிரசாதத்துக்குன்னு வச்சுருந்தது அண்டாவா அக்னியில் போட வேண்டிய பிரசாதங்கள் எல்லாம் வந்து கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் நண்பர்களுக்கும் விநியோகம் பண்ணிட்டான். நல்லா சாப்பிட்டார் எல்லாரும். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த பத்தினிகளுக்கெல்லாம் புரியுறது, நம்ம கிருஷ்ணனை பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் இவாளை உதறி தள்ளிட்டு வந்துட்டோம். திருப்பி இப்போ போனோம்னா பெரிய பிரளயம் நடக்கும். ஏன்னா அவன் வந்து யாகத்தை தொடர முடியாமல் எல்லாரும் உட்காந்துட்டான். அந்த ரிஷிகள்லாம் எப்படி போகிறது? எல்லாரும் பத்னிகள்லாம் கிருஷ்ணனை பார்க்குறா. கிருஷ்ணன் தானே போக்கிடம், கிருஷ்ணனை பார்க்குறா. கிருஷ்ணனுக்கு புரியுறது இவாளுடைய பிரச்சனை என்னன்னு புரியுறது. அப்போ சொல்கிறான், இப்போ நீங்கள் கொடுத்தேள் நன்னா சாப்பிட்டேனா, அருமையாக சாப்பிட்டியாடா அப்படிங்கிறா. எல்லாரும் நன்னா சாப்பிட்டேன் இல்லையா, எனக்கு திருப்தியாகிடுது, அவளுக்கும் திருப்தி ஆகும், ஆயிருக்கும் இவ்வளோ நேரத்துக்கு, நீங்கள் போய் பாருங்க அப்படின்றான். அவளுக்கும் திருப்தியாக இருக்கும், நீங்கள் போய் பாருங்க, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அனுப்புகிறான். போன ஆச்சரியம், எல்லாரும் அவள் எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வந்தா எப்படி வரவழைப்பாளோ அது மாதிரி எல்லாம் வரவழைக்கிறான். வா 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 வா. இவாளுக்கே ஆச்சரியம்,
போகும்போது அப்படி கோபமாக இருந்தவா இப்படி ஒரு சாந்த ஸ்வரூபியா அப்படி கூப்பிடுறாளே அப்படின்னு ஆச்சரியம். அப்படி நடந்தது. அதுல இருந்து ஒருத்தர் மட்டும் வரவே இல்லை இந்த கூட்டத்துக்கு. ஒரு ரிஷி கையை பிடிச்சி அந்த பத்னியை விடவே இல்லை கிருஷ்ணங்கிட்ட அனுப்புறதுக்கு. கையை பிடிச்சுட்டார், போகப்படாது அப்படின்னு, யாகம் முடிகிற வரைக்கும் நீ எந்திரிக்கப்படாது அப்படின்னு பிடிச்சுட்டார். எந்திரிக்க விடலை. அந்த பத்னி கிருஷ்ணங்கிட்ட பார்த்து சொல்கிறான், இந்த தேகம் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் இந்த ரிஷிக்கு பத்னியாக இருக்கேன், நாளைக்கு இந்த தேகம் மண்ணுக்கு போகிறது. இது நிரந்தரம் இல்லை. நிரந்தரமானது என்னது? அது உள்ள இருக்கிற ஆத்மா. அது எப்பவும் உனக்கு சொந்தம். இப்போ நான் உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறது தேகம். அது நிரந்தரம் இல்லாத இந்த விஷயத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் ரிஷி அனுப்புறானோ அனுப்பலையோ எனக்கு கவலை இல்லை. இந்த உள்ள இருக்கிற ஆத்மா உன்னைய பார்த்தே ஆகணும். ஏன்னா நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுத்து. என்னால் விட்டுட்டு இங்கே இருக்க முடியாது. கிருஷ்ணன் பக்கத்திலே இருக்கான்னு தெரிஞ்சு நான் யாகத்தை தொடர முடியாது. இப்போவே இந்த தேகத்தை விட்டு நான் வெளியே வரணும், உன்னுடைய திருவடியை சரணடையணும். பண்ணுவியா? அடுத்த நிமிஷம் ஸ்ரீவைகுந்தத்தில் நாராயணனோட திருவடியில் இருக்கா அந்த பத்னி தேகத்தை விட்டுட்டா. கையை பிடிச்சி ரிஷி இழுக்கும்போது டமார்னு தேகம் விழருது. அந்த ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மாவோட கலக்கிறது. அந்த மனசுங்கிறது நேரடியாக கிருஷ்ணங்கிட்ட பேச முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. மாதங்களில் நான், கிருஷ்ணன் என்ன சொன்னான்? மார்கழி. அது மாதிரி இந்திரியங்களில் கிருஷ்ணன் யார் தெரியுமா? 10 இந்திரியங்களில் கிருஷ்ணன் மனசு. இந்த மனசை அதனால தான் போன வாக்கியத்தில் நம்ம பார்த்தோம், அகம் ஒழித்து விட்டேனோ விதுரை போலே. அகம் அப்படிங்கிறது ஒன்று வீடு, இன்னொன்று மனசு. வீடையும் சுத்தமாக வச்சுக்கணும், மனசையும் சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா அங்கே இருக்க போகிறது யாரு? கிருஷ்ணன். உள்ளே இருக்க போகிறது யாரு? கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய இடம் அது. 10 இந்திரியங்களில் நான் யாருன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான். இந்திரியங்களில் நான் மனசு அப்படின்னு சொல்லியிருக்கான். மாதங்களில் நான் மார்கழின்னு சொன்ன மாதிரி இந்திரியங்களில் நான் மனசு அப்படின்னு சொல்லி போயிருக்கான். ஸோ அந்த இந்திரியங்களில் அந்த மனசில் அங்கே உட்காந்துன்னு இருக்கான் கிருஷ்ணன். அப்போ அதை தூய்மையாக வச்சுக்கணுமா வச்சுக்கப்படாதா? சுத்தமாக வச்சுக்கணுமா வச்சுக்கப்படாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தீய எண்ணங்கள் எதுவுமே இருக்கப்படாது, எதிர்மறை சிந்தனைகள் எதுவுமே இருக்கப்படாது. ஃபுல்லாகவே நேர்மறை சிந்தனைகள், எப்போவுமே கிருஷ்ணனே நினச்சிட்டு இருக்கணும். இப்போ போனாலும் சரி, எப்போ போனாலும் சரி, இன்னொரு 100 வருஷத்துக்கு நம்ம இருந்தாலும் சரி, இந்த உடம்பு, மனசு, வாழ்க்கை எல்லாமே கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிச்சிடணும். சின்ன வயசில் ராமானுஜர் ஒரு கதை படிச்சிருக்கேன். ராமானுஜர் அவர் சீடர்களோட கோவிலுக்கெல்லாம் போகும்போது ஓடுவாராம். அவர் சாதாரணமே 6 அடி ஆஜானு பாகுவாக இருப்பார். 120 வருஷம் வாழ்ந்தார். அமோகமான வாழ்க்கை. சும்மாவே ரொம்ப வேகமாக நடப்பாராம். கோவிலுக்கு போகும்போது இன்னும் வேகமாக இருக்குமா. சீடர்கள்லாம் தலைதறிக்க தான் ஓடி வரணும் இவர் பின்னால். சில சமயத்தில் அவளே மூச்சு இறைக்க ஓடி வருவாளாம். அதில் ஒருத்தர் முடியாமல் கேட்டுட்டாராம் ராமானுஜர்கிட்ட, சுவாமி சுவாமி கொஞ்சம் நிதானம், ஏன் இவ்வளோ வேகமாக போகிறேன், முடியல எங்களால், ஏன் அப்படிங்கும்போது ராமானுஜர் சொன்னாராம், இந்த தேகம் அப்படிங்கிறது என்னைக்கு வேணாலும் போகலாம். பெருமாளை பார்க்கணும்னு கிளம்பிட்டேன், போகிறதுக்கு மேலே பார்த்துட்றேனே அப்படிம்பாரான். இப்போ அடுத்த நொடியில் கூட போயிடலாம். நம்ம பார்க்கணும்னு கிளம்பிட்டா அது போயிடலாமே. இந்த அடுத்த நொடியில் அடுத்த ஸ்டெப்பு வைக்கும்போது கூட நான் போயிடுவேன், அதுக்குள்ளே நான் பார்த்துட்றேனே பெருமாளை அப்படிங்கிற ஆசை தாண்டா அப்படின்னாரா ராமானுஜர்.
அது பெரியாழ்வாரும் இதை தான் சொல்வார். நான் என்னைக்கு நான் போகிறேன்னு அப்படின்னு எனக்கு தெரியாது. போகிற சமயத்தில் நாராயணா கோவிந்தா ராமா கிருஷ்ணான்னு சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்க நீ. ஆனால் போகிற சமயத்தில் எனக்கு இது தோணுமா தோணாதான்னு தெரியாது. பெருமாள்கிட்ட சொல்கிறார். பெருமாள்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். பல்லாண்டு பாடின பெரியாழ்வார் விண்ணப்பம் வைக்கிறார். பெருமாளே, இது சொல்லி கொடுத்துருக்கேன், எனக்கு நல்லா தெரிகிறது. ஆனால் நான் போகும்போது இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு பக்குவம் இருக்கான்னு தெரியல. அதனால அப்போதைக்கு இப்போதே நான் சொல்லி வைக்கிறேன். ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு இப்போவே நான் சொல்லி வைக்கிறேன். அதை எல்லாத்தையும் வரவு கணக்கில் வச்சுக்கோ, மறந்துடாது அப்படின்னு நமக்காக சொன்னது. அவருக்காக சொல்லலை, நமக்காக சொன்னது. என்ன அர்த்தம் அப்படின்னா, போகிற சமயத்தில் அப்போதைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. என்றைக்குமே நாராயணன் நினச்சிருக்கணும். இந்த மனசுங்கிறது நேரடியாக கிருஷ்ணனுடைய தொடர்பு உடைய ஒரு வஸ்து. அதனால தான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கான், இந்திரியங்களில் நான் மனசு அப்படின்னு. இந்த மனசை வந்து எப்போவுமே நாராயண சிந்தனையோட இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ, எப்படி நினைக்கிறோமோ, அந்த சமயத்தில் உடனடியாக நம்ம கிருஷ்ணனை பார்த்துடலாம். நான் தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே அப்படின்னு 3வது வாக்கியம் சொல்கிறான் அந்த பொண்ணு. நான் அந்த அளவுக்கு நான் வந்து பெரிய ஆள் இல்லைப்பா. நான் திருக்கோளூரில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். நல்லாதான் நான் வந்துடுத்துல என்ன வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கதை முடிக்கிறதுக்கும் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்குல்ல. நீங்கள் சொல்லலை என்ன நினச்சிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் மனசில் நிறைய ஆசைகள் இருக்குது. இந்த கோயிலுக்கெல்லாம் போகணுன்னு மனசார அப்படி போயிட்டு வந்தால் கூட தயார் ஏற்றுன்றானுங்கள. எனக்கு முன்னால் கோலாப்பூர் மகாலட்சுமி போகணுன்னு ஆசை. போய் நடக்குமான்னு தெரில. தமிழ் நினச்சிட்டோம்னா வந்து பெருமாள் நம்மளை புண்படுவார். ஆமாம், நினச்சிட்டோம்னா அது வந்து அதுதானே வந்து முதல் வாக்கியமே அதுதானே. ராமானுஜர் வந்து பாருங்க நம்மளுக்காக எவ்வளோலாம் பண்ணியிருக்காரு பாருங்க. யாருமே வருத்தப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காக அவளுக்கு ஏற்ற பேர் அவளுக்கு ஒரு கதையில் புரிய வச்சிருக்காருல்ல. சூப்பர், நல்லா இருக்கு கதை. ஒரு கதையும் ரொம்ப அருமையாக இருக்கு. எல்லா கதையும் ஒரே நாளில் கேட்டுடலாமான்னு இருக்கு. அப்படியா? 81 கதை இருக்கு. அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு பக்தி, அந்த இலக்கியம், அந்த ஒரு இது வந்துருக்கு பாருங்க. குழந்தைகளை வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படி கொண்டு வரணும், எல்லாத்துலேயும் இருக்கணும் இல்லையா? இது போட்டுருப்பா கல்கண்டு போட்டு கல்கண்டோ சர்க்கரையோ வெள்ளை இது வேணால் போடலாம். குங்குமப்பூ வாசனைக்கு நல்லா இருக்கும். இந்த விழுந்து 2 தட்டி போட்டுறாங்க. ஏலக்காய் ஆயிடுத்து. அல்வா பார்த்துக்கு வந்துடுத்து, எடுத்துடலாம். நெய் வந்து உடனே இது கிடையாது. வெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரவை போட்டோம்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக எடுத்து பாருங்க. இன்னும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகும். 1 கப் பைத்தம்பருப்பு, 1.25 கப்பு கல்கண்டோ நாட்டு சர்க்கரையோ வெல்லம் எதுனா எடுத்துக்கலாம். பைத்தம்பருப்பு நல்லா அலமின்ட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு அந்த அடுப்பில் விட்டு ஒரு 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கொஞ்சம் லேசாக வறுத்துன்ட்டு, அந்த வாசனை அளவுக்கு வறுத்துன்ட்டு பால் ஜலம் 2 சேர்த்து 1 கப்புக்கு 4 கப்பு விட்டு நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டும் போட்டு நல்லா கிண்டணும். கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் ரவை, வறுத்த ரவையை வந்து தூவிட்டோம்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஸ்பூன் எடுத்து நல்லா அல்வா மாதிரி நல்லா கொடுக்கலாம். அது இறக்கும் போது 2 ஸ்பூன் நெய் விட்டேன். வாசனைக்கு வந்து பச்சை கற்பூரம், உப்பு, ஏலக்காய். இது வந்து ஆடி செவ்வாய்க்கு வந்து அம்பாளுக்கு அம்சம் பண்ணுறேன். பைத்தம்பருப்பு அல்வா. தேங்க்ஸ். ஓகே, பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன். போட்டு நெய்